அனைவருக்கும் அன்பு வணக்கம். இது ஜனாதிபதி தேர்தல் காலம். பல பேர் அபிப்பிராயங்கள் கேட்குறீங்க, போகிறவாரார்கள். நான் என்னதை சொல்கிறது, சரியான ஆட்களை தெரிவு செய்ய வேண்டியது உங்களோட கையில் தான் இருக்குது. எல்லோரும் கொஞ்சம் யோசித்து செயற்படணும். என்னென்னு சொன்னால், இந்த நாடு எனக்கு என்ன செய்ததுன்றதை விட இந்த நாட்டுக்கு நான் நிறைய விஷயங்கள் செய்தேன். அதில் சில அரசியல் தலைமைகள் என்னுடைய கோட்பாடுகளை நான் கொடுத்த ப்ரப்போசல் எல்லாம் அக்செப்ட் பண்ணல. ஏன் அக்செப்ட் பண்ணலன்னு நான் சரியாக சொல்ல தெரியாது. முதலாவது 2 தரம் 2 டேங்கர் வெசல்ஸ், எண்ணெய் கப்பல் 2 சார்ட்டர் பண்ணி கொண்டு வந்து இலங்கையில் வச்சு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு, அதற்கு எந்த விதமான உதவியும் ஒருத்தரும் செய்யலை. எல்லா பக்கத்தாலும் தடைகள்லாம் விதித்தாங்க. ஓகே. 2வது, இலங்கையில் பெரிய ஒரு ட்ரைடோக் கொண்டு ஆசியாவிலேயே பெரிய ட்ரைடோக்காக கட்ட வேணும் என்று சொல்லி போட்டு சில கிரேக்க நண்பர்களோடு சேர்ந்து சில ப்ரப்போசல் சப்மிட் பண்ணோம். அதையும் அவங்க ஒத்துக்கொள்ள இல்லை. அதை பற்றி பேச இல்லை ஒருத்தர். 3வதாக, இலங்கையில் ஒரு பெரிய ரிஃபைனரி கட்டுறதுக்கு அமெரிக்கா வரைக்கும் போயிட்டு ஹியூஸ்டன் டெக்ஸஸில் 3 நாள் மீட்டிங் அட்டென்ட் பண்ணி போட்டு சகல ப்ரப்போசலும் கொண்டு வந்து கொடுத்தேன். அதுவும் அந்த நேரத்தில், இதெல்லாம் சில வருடங்களுக்கு முதல் நடந்தது. யாருமே சரியான அப்டேட் ஒன்று நான் கொடுத்த ப்ரப்போசலுக்கு யாரும் தரையில்லை. என்னமோ தெரியாது, சில அரசியல்வாதிகளோடு இருக்கிற சில காதல் என்று சொல்லலாம். ஏதாவது விஷயத்தை பற்றி நான் கேட்டால் என்னை காலையில் 9 மணிக்கு வர சொல்லுவாங்க. ஈவினிங் 6 வரைக்கும் அங்கே உட்கார வச்சு போட்டு 6 o'clock சொல்லுவாங்க, போயிட்டு வர சொல்லுங்கள், இன்னும் ஒரு நாளை பார்க்கலாமன்ட்டு. அப்படி சில அரசியல்வாதிகளுக்கும் எனக்கும் நிறைய நெருங்கின அன்பும் நட்பும் இருக்கின்றது. இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், இது ஒரு சரியான தருணம். நல்ல ஒரு மனுஷரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு எல்லோரும் யோசித்து செயற்படுங்க என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.